ஹலோ நண்பா, நீங்கள் பார்த்துட்டு இருக்க டெக் வித் தமிழ். நான் உங்கள் காசிம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஐபி அட்ரஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஐபி அட்ரஸ்னால் என்ன, அண்ட் அதை வச்சு லொக்கேஷன் ட்ராக் பண்ண முடியுமா, எக்ஸாக்ட் லொக்கேஷனை ட்ராக் பண்ண முடியுமா, அந்த ஐபி அட்ரஸை ஹைட் பண்ண முடியுமா அப்படின்றத மொத்த இன்ஃபர்மேஷன் ஐபி அட்ரஸை பற்றி மொத்தமாக இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே வர போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஐபி அட்ரஸ் அப்படின்னு என்ன பண்ணுறோம், இன்டர்நெட் ப்ரோட்டோகால். இந்த ஐபி அட்ரஸ் என்னென்னா, வேர்ல்டில் இருக்க எல்லா சிஸ்டமுக்கும் எல்லா நெட்வொர்க்குமே தனித்தனியாக ஒரு அட்ரஸ் இருக்கும். அதான் ஐபி அட்ரஸ்ன்னு சொல்லுவோம். இந்த அட்ரஸ் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ சப்போஸ் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் அட்ரஸ் தெரியணும், தெரிஞ்சால் மட்டும் தான் வர முடியும். அந்த மாதிரி இப்போ நம்ம ஏதாச்சும் இன்டர்நெட்டில் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த ஐபி அட்ரஸ் தெரிஞ்சால் தான் அதை போய் ஆக்சஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு நான் google.com போகணும் அப்படின்னா ப்ரௌசரில் போய் google.comனு போட்டிங்கன்னா நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது தான் அந்த google.com எல்லாமே யூஆர்எல். பட் அது பின்னாடி பேக் எண்டில் என்ன நடக்கும்னா, அதுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். நம்ம ஐபி அட்ரஸ்லேருந்து அந்த ஐபி அட்ரஸுக்கு அந்த இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் மூலமாக அந்த ஐபி அட்ரஸ்க்கு ரீச் ஆகும். அந்த ஐபி அட்ரஸ்க்கு போனோடனே அவங்க கூகுள் இருக்கிறத பார்த்துட்டு அங்கேருந்து ஒரு டேட்டா பேக்கெட்டை ரிசீவ் பண்ணிட்டு மறுபடியும் அதுக்கு வந்து நம்ம அட்ரஸ் தெரியும், இங்கே என்ன இன்கமிங் வந்திருக்கு, ஸோ அவுட்புட்டும் அங்கே தான் போகணும்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸ் தெரியும். மறுபடியும் அந்த அட்ரஸுக்கு வந்து அவுட்புட் வரும். இப்போ அப்போ தான் நமக்கு google.com டிஸ்பிளே ஆகும். பேசிக்காக இன்டர்நெட் ப்ரோட்டோகால் இதுக்காக தான் யூஸ் ஆகுது. வேர்ல்டில் இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ட்ரான்ஸ்மிட் ஆகிறதுக்கு எல்லாமே இந்த ஐபி அட்ரஸ் வச்சு தான் ட்ரான்ஸ்மிட் ஆகுது. எல்லா டேட்டா பேக்கெட்ஸும் எங்கெங்கே போகணும், எங்கெங்கே மூவ் ஆகணும், எங்கெங்கே சேவ் ஆகிருக்கு, எல்லா டேட்டா சர்வர் எல்லாத்துக்குமே தனித்தனியாக ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்ல போனால் முதல்ல ஒரு ஐஎம்ஐ நம்பரை பற்றி பார்த்தோம். எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ஐஎம்ஐ நம்பர் இருக்கும். அப்போ தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லா டிவைஸ்க்கும் எல்லா நெட்வொர்க்குமே ஒரு ஐபி அட்ரஸ்ன்னு இருக்கும். அப்போ தான் அது எந்தெந்த அட்ரஸ்க்கு போய் ரீச் ஆகணும், எல்லாத்துக்குமே ஒரு அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸ்க்கு போய் எப்போ தான் ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்கு தெரியும். எல்லா டேட்டாஸ் பேக்கெட்ஸ்க்கும் எல்லாத்துக்குமே சரி, அது போய் ரீச் ஆகிறதுக்கு ஒரு அட்ரஸ் வேணும். அந்த அட்ரஸ் தான் வந்து எல்லா டிவைஸ்க்குமே இருக்கும். எல்லா நெட்வொர்க் எல்லா சர்வர்ஸ்க்குமே ஒவ்வொரு ஐபி அட்ரஸ் இருக்கும். அண்ட் நார்மலாக உங்கள் சிஸ்டமில் கமாண்ட் ப்ராம்ப்டில் போய் ஐபி கான்ஃபிக் போட்டு பார்த்தீங்கனாலே உங்கள் சிஸ்டமுக்கு உங்கள் லேப்டாப்புக்கு ஒரு ஐபி அட்ரஸ் வரும். அந்த ஐபி அட்ரஸ் நார்மலாக எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, உங்கள் சிஸ்டம் வந்து ஒரு லேனில் கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா எல்லா லேனுக்குமே கனெக்ட் பண்ணுறதுக்காக உங்கள் ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணிக்குவாங்க. சப்போஸ் இதுவே நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ணிட்டுருக்கோம், இன்டர்நெட் மூலிமா நம்ம இன்ஃபர்மேஷன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம், அந்த மாதிரிக்கு வந்து தனியாக ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். அந்த ஐபி அட்ரஸ் என்னென்னா, நீங்கள் ஜஸ்ட் கூகுளில் போய் வாட் இஸ் மை ஐபின்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐபி ரேண்டமாக ஒரு நம்பர் ஜென்ரேட் ஆகும். ஜஸ்ட் லைக் தட் 192.168. அந்த மாதிரி ஒரு ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் ஆகும். அதுதான் வந்து உங்களோட ஐபி அட்ரஸ் சொல்லுவோம். அந்த ஐபி அட்ரஸ்லேருந்து கூகுளுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். ஜஸ்ட்டு 52.68. ரேண்டம் நம்பர் இருக்கும். அந்த அட்ரஸுக்கு வந்து இது மூவ் ஆகும். ஸோ நம்மளாம் இதுதான் ஐபி அட்ரஸ் சொல்லுவோம். அந்த ஐபி அட்ரஸுக்கு போய் டேட்டா பேக்கெட்ஸை ரிசீவ் பண்ணிவிட்டு நமக்கு மறுபடியும் கொண்டு வரும். எல்லா இன்ஃபர்மேஷனும் இப்படி தான் ட்ரான்ஸ்மிட் ஆகிருக்கு. அண்ட் ஐபி அட்ரஸை யாராச்சும் ட்ராக் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ட்ராக் பண்ண முடியும். பட் அது வந்து ஒரு நார்மல் பர்சனால் ட்ராக் பண்ண முடியாது. இப்போ நார்மலாக நான் வந்து உங்கள் ஐபி அட்ரஸ் எனக்கு வந்து தெரிஞ்சுது அப்படின்னா நான் வந்து நீங்கள் எக்ஸாக்ட் லொக்கேஷன் என்னால் ட்ராக் பண்ண முடியாது. உங்களுக்கு என் ஐபி அட்ரஸ் தெரிஞ்சுன்னா என்னோடய எக்ஸாக்ட் லொக்கேஷனை நீங்கள் ட்ராக் பண்ண முடியாது. பட் அதுக்குன்னு தனியாக குரூப்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போது நிறைய வெப்சைட்ஸ் நிறைய ஆப்லாம் இருக்குது. அந்த ஆப்பில் போய் நீங்கள் என்னோடய ஐபி அட்ரஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய் போட்டிங்க அப்படின்னா அது ஜஸ்ட் ஒரு எக்ஸாக்ட் லொக்கேஷன் காட்டாது. அந்த லொக்காலிட்டியோ அந்த ஊரோ அந்த மாதிரி காட்டும். ஜஸ்ட்டு தமிழ்நாடுன்னு காட்டலாம், அல்லது சென்னைன்னு காட்டலாம். பட் நான் எங்கே இருக்குன்ற எக்ஸாக்ட் லொக்கேஷன் அது கண்டிப்பாக காட்டவே காட்டாது அந்த வெப்சைட் அந்த ஆப்லலாம். பட் இப்போது சப்போஸ் போலீஸ் நினச்சாங்கன்னா கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும். பட் அவங்களாலையும் அந்த ஸ்பெஷல் டூல்லாம் இருக்குது. பட் இவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஐபி அட்ரஸ் வச்சுக்கிட்டு இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் கிட்ட போவாங்க. இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்னால் இப்போ நார்மலாக நீங்கள் மொபைல் நெட்வொர்க் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா ஏர்டெல், ஜியோ அந்த மாதிரி தான் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். சப்போஸ் நீங்கள் ஒரு வைஃபை ரவுட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி ஹேத்வே அந்த மாதிரிலாம் இருக்காங்களா, அவங்க இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். அவங்கக்கிட்ட போய் இந்த ஐபி அட்ரஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. பட் கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் அவங்க தான் நமக்கு இன்டர்நெட் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க. அது எங்கே வருதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். இந்த ஐபி அட்ரஸ் எங்கே போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கரெக்டாக எக்ஸாக்ட் லொக்கேஷன் தெரியும். அது மூலிமா தான் போலீஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்றது எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து தெரிஞ்சிட்ருக்காங்க. நார்மல் பர்சனால் கண்டிப்பாக இது பண்ணவே முடியாது. இப்போது facebook.com, youtube.com அப்படிலாம் இருக்குன்னா அதுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அந்த அட்ரஸே நான் போட்டு போயிடுவேன். கண்டிப்பாக அந்த அட்ரஸ் நீங்கள் யூஆர்எல்லில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இப்போ google.comக்கு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்குது. அந்த ஐபி அட்ரஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் யூஆர்எல்லில் போய் அந்த ஐபி அட்ரஸ் போட்டால் போதும், டைரெக்டாக அது google.com தான் போகும். பட் அது யார் ஞாபகம் வச்சுக்கிறது? இப்போ facebook.com, youtube.com அப்படின்னா எல்லாத்துக்கும் ஈஸியாக மைண்டில் இருக்கும். அதனால் எல்லோரும் அதையே ஞாபகம் வச்சுக்கிறாங்க. அதனால தான் இந்த யூஆர்எல் அப்படின்னு ஒரு இது கொண்டு வந்தாங்க. எல்லோரும் ஐபி அட்ரஸ் போட்டே போயிடுவாங்க. அந்த ஐபி அட்ரஸ் யாரையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ஐபி அட்ரஸ் இருக்குது. இப்போ google.com, facebook.com, youtube.com நிறைய யூஆர்எல்ஸ் நம்ம மைண்டில் இருக்கும். பட் இதே ஒரு நம்பர் ஞாபகம் வச்சுக்கோன்னா கண்டிப்பாக முடியாது. அதுவும் ரேண்டம் நம்பர் 252, 522.68.41 அந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்கும். இதை யாராலுமே கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்க முடியாது. அதுவும் ஒவ்வொரு வெப்சைட்டுக்கு ஒவ்வொரு
ஐபி அட்ரஸ் அப்படின்னா கண்டிப்பாக யாராலும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ அதனால தான் யூஆல் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இது வந்து டொமைன் நேம் சர்வருக்கு அங்கே ரீச் ஆகிட்டு பின்னாடி பேக் எண்டில் நடக்கிற ப்ராசஸில் போயிட்டு அங்கேருந்து அந்த அட்ரஸுக்கு ரீச் ஆகி அங்கேருந்து நமக்கு ரிசீவ் பண்ணி டேட்டா பேக்கெட்ஸ் ரிசீவ் பண்ணிவிட்டு நம்ம அட்ரஸுக்கு வந்து கொடுக்கும். இப்படி தான் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. அதனால தான் யூஆல்னு ஒரு விஷயமே கொண்டு வந்தாங்க. இது மூலியமாக ஐபி அட்ரஸை கொஞ்சம் நம்ம ஞாபகம் வச்சுக்காமல் யூஆல் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. சரி, ஓகே, இது ஐபி அட்ரஸ் என்னன்னு பார்த்தாச்சு. இதில் ட்ராக் பண்ண முடியுமான்னு சொன்னால் கண்டிப்பாக போலீஸால் மட்டும் தான் ட்ராக் பண்ண முடியும். அதுவும் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடரால் மட்டும்தான் ட்ராக் பண்ண முடியும், மற்றபடி எதுவும் ட்ராக் பண்ண முடியாது. சரி, ஓகே, இந்த ஐபி அட்ரஸை நம்மளால் ஹைட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஹைட் பண்ண முடியும். பட் அது என்ன பண்ணலாம் அப்படின்னா VPN யூஸ் பண்ணலாம். அதுக்கு தான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒரு ஊரில் வந்து ஒரு வெப்சைட்டு வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு இப்போ சைனாவில் வந்து ஃபேஸ்புக், கூகுள்லாம் பிளாக் பண்ணியிருக்காங்க. அவங்க கவர்மெண்ட்டை வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து லீகலாக எதுவும் அவங்க வந்து பார்க்க முடியாது. இல்லீகலாக பார்க்கலாம் அப்படின்னா அதை VPN யூஸ் பண்ணணும். கண்டிப்பாக அங்கே இருக்கவங்கெல்லாம் இப்போ ஃபேஸ்புக், கூகுள்லாம் யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க, VPN யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. அதை தான் வந்து இப்போ அதை வச்சு தான் ஐபியை வந்து ஹைட் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு நான் VPN யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போது அந்த ஐபி அட்ரஸ் வந்து எப்படி பிளாக் பண்ணணும் அப்படின்னா, இப்போது சைனாவில் இருக்கவங்க யாராச்சும் facebook.comனு அடித்தாங்கன்னா அது வந்து அங்கே ஐஎஸ்பிக்கு போகும். அந்த ஐஎஸ்பிக்கு வந்து தெரியும் சைனாலேருந்து இந்த ஐபி அட்ரஸ் வந்து சைனாவில் தான் இருக்குது. ஸோ இந்த ஐபி அட்ரஸ்க்கு வந்து இந்த facebook.com பிளாக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் தடுத்து வச்சிருமே தவிர facebook.com வரைக்கும் ரெக்வஸ்ட் போகாது. அதனால தான் இவங்களால் வந்து எதுவும் பண்ண முடியாது, ஆக்சஸ் பண்ண முடியாது. இதே VPN யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ சைனாவில் இருக்கவங்க ஒரு VPN யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த VPNயில் வந்து இப்போ இந்தியான்னு கனெக்ட் பண்ணி வச்சுட்டாங்க. இந்தியாவில் கூகுள் ஃபேஸ்புக்லாம் சாதாரணமாக எல்லாருமே ஆக்சஸ் பண்ணலாம். அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த ஐபி அட்ரஸ் வந்து இந்தியாவோட ஐபி அட்ரஸாக மாறிடும். அவங்க facebook.comனு ஆக்சஸ் பண்ணாங்க, அவங்க இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடருக்கு ரெக்வஸ்ட் போகும். அந்த ரெக்வஸ்ட் எப்படி போகும்னா, இந்தியாவிலேருந்து ரெக்வஸ்ட் வந்திருக்கு அப்படின்னா வரும். அந்த ஐபி அட்ரஸ் வந்து இந்தியாவில் இருக்குன்னு காட்டும். ஸோ இந்தியாவுக்கு வந்து facebook.com பிளாக் இல்லை. ஸோ டேரெக்டாக ஃபேஸ்புக் ரெக்வஸ்ட் போயிட்டு இவங்களுக்கு ரிசீவ் ஆகிடும். இப்படி தான் VPN யூஸ் ஆகுது. ஸோ இப்போ அவங்க VPN யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை அவங்களால ட்ராக் பண்ண முடியாதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நார்மலாக அவங்க பண்ண முடியாது. பட் ட்ராக் பண்ணணும்னு நினச்சா கண்டிப்பாக பண்ணலாம். அதுக்கு ஒரு டூல்லாம் இருக்குது. நம்ம லினக்ஸ்லாம் சில டூல்ஸ்லாம் இருக்குது ட்ராக் பண்ணுறதுக்காக. அந்த டூல்ஸ்லாம் வச்சு கண்டிப்பாக அவங்க பேக் ட்ராப் பண்ணி அது எங்கேருந்து வந்திருக்கு, எப்படி VPN யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவங்க ட்ராக் பண்ண முடியும். பட் மோஸ்ட்லி அதை ட்ரை பண்ண மாட்டாங்க. பிகாஸ் வேறு லொக்கேஷன் இருக்குனாலே அவங்க ஆக்சஸ் பண்ணிகிட்டு இருக்கிறனால. இப்போ நார்மலாக இங்கே இந்தியாவில் வந்து சில ஃபாரின் வெப்சைட்ஸ்லாம் எடுக்காது, அவங்க VPN யூஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இவங்க அவ்வளோக்கா ட்ராக் பண்ண மாட்டாங்க. ஏதாச்சும் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் வந்தால் மட்டும் தான் அதை பேக் ட்ராப் பண்ணி அந்த டூலில் வச்சு இவங்க வந்து இதை கண்டுபிடிப்பாங்க. ஸோ அப்படி VPN யூஸ் பண்ணாலும் நம்மளை கண்டுபிடிக்காமல் இருக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது, டார்க் வெப். நான் முன்னாடி ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி டார்க் வெப் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக யாராலுமே எங்கேயும் ட்ராக் பண்ண முடியாது. பிகாஸ் ஒவ்வொரு செகண்டுக்குமே லொக்கேஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அண்ட் இந்த லொக்கேஷன் அவங்களால ட்ராக்கும் பண்ண முடியாது. பிகாஸ் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடரால் கூட அதை ட்ராக் பண்ண முடியாது, எந்த லொக்கேஷன்லேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால ட்ராக் பண்ண முடியாது. பிகாஸ் பின்னாடி டார்க் வெப்லேருந்து நிறைய ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கும். அதனால தான் டார்க் வெப்பே மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்க. இந்த டார்க் வெப்பில் யூஸ் பண்ணுற அந்த ஆனியன் டார் ப்ரௌசர்னால அவங்களுக்கு அந்த ஐபி அட்ரஸே போகாது அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஸோ அது பின்னாடி நிறைய ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ கண்டிப்பாக டார்க் வெப் யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களால எதையுமே ட்ராக் பண்ண முடியாது. அதனால தான் எல்லோரும் டார்க் வெப் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஐபி அட்ரஸை பற்றி முழுசாக இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்கள், நான் சீக்கிரமாக ரிப்ளை பண்ணுறேன். நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிச்சுன்னா கீழே ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இருக்கும், நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். மறுபடியும் நாளைக்கு ஒரு நாள் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.